ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சேனல் யூடியூப் சேனலுக்கு அன்வான்டாக வர கமெண்ட்ஸு, ஸ்பேம் கமெண்ட்ஸு, ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரியான வர கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, அதாவது எப்படி டிலீட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி பண்ணலாம் நம்ம சேனலில் வந்து. ஸோ அதை பற்றி தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இது வந்து, ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லேப்டாப்லையோ உங்களோட மொபைல் ஃபோன்லையோ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோன்னா நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து நான் லேப்டாப்பில் பண்ணுறேன். லேப்டாப் வந்து உங்களோட சேனல் ஐடி நீங்கள் லாகின் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களோட லோகோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து சில செட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா தான் நாங்கள் இப்போ சொல்கிற மெத்தட் வந்து உங்களால் பண்ணவே முடியும், ஓகேங்களா? ஸோ அது எப்படி சேனலோட செட்டிங்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வந்து சரியான முறையில் வந்து செட்டிங்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோ லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ ஐகார்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ இப்போ வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ வெர்ஷனுக்குள்ள நீங்கள் வந்த பிறகு கீழே செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஜென்ரல், சேனல், அப்லோட், டிஃபால்ட்டு, பர்மிஷன் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கேட்கும். ஒரு இதுக்குமே வந்து ஒரு இது மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ சேனல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணணும். அப்லோட், டிஃபால்ட்டு இதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, அன்வான்ட் கமெண்ட்ஸு, ஸ்பேம் கமெண்ட்ஸ் நிறையா வரும். சில பேர் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் லிங்க்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் அப்லோடு டிஃபால்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோடு டிஃபால்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ஸில் வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும், ஓகேங்களா? ஸோ அலோ ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சேனலுக்கு வர எல்லா கமெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். யார் பார்த்தாலும் அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். அதுக்கு தான் அந்த அலோ ஆல் கமெண்ட்ஸ்ன்றது கொடுக்குறது. இப்போ வந்து ஹோல்டு பொட்டன்ஷியலி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் அப்படி கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்வான்டாக ஏதாவது ஒரு கமெண்ட்ஸு, ஸ்பேம் கமெண்ட்ஸோ அந்த மாதிரி எதனா பண்ணுறாங்க, அன்வான்டாக பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட டேஷ்போர்டுக்கு வந்து அந்த கமெண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் அதை நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு நம்ம லைவ் பண்ணுறா இருந்தால் நம்ம லைவ் பண்ணிக்கலாம், இல்லை டிலீட் பண்ணுறா இருந்தால் நம்ம டிலீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் இந்த இதுதான். இப்போ ஹோல்டு ஆல் கமெண்ட்ஸ் அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து எந்த வித கமெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து வராது. வரும் எல்லாமே வந்து ஹோல்டு ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு விழுந்துடும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். எல்லா ரிவ்யூமே கமெண்ட்ஸுமே நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அதை நீங்கள் லைவ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் லைவ் பண்ணுற மாதிரி வரும். இதை நீங்கள் தேர்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸுமே ஹோல்டு ரிவ்யூவில் வந்து விழுந்துடும், ஓகேங்களா? இப்போ டிசேபிள் கமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட்ஸ் தேவையில்லை, யாருமே நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டிசேபிள் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோக்கு பர்டிகுலர் வீடியோக்கு வந்து கமெண்ட்ஸ் எதுவுமே வராது. பட் இந்த சேனலில் இன்றைக்கான வீடியோ வந்து நம்ம என்னென்னா அன்வான்ட் கமெண்ட்ஸ் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சேவ் பண்ண பிறகு நம்ம இப்போ பர்டிகுலர் வீடியோ வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம், ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம எப்படி அந்த சேனலுக்கு உண்டான இப்போ நம்ம டேஷ்போர்டே போயிடுவோம். டேஷ்போர்டில் வந்து இப்போ கமெண்ட்ஸ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ கமெண்ட்ஸ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணோம் நமக்கு வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் நம்ம சேனலுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே பப்ளிஷிங் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இந்த பப்ளிஷிங் காட்டுற இடத்துல நம்மளோட சேனலுக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், ஓகே? ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருந்தோம். சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணி வச்சிருந்தோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை லைவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு கமெண்ட்ஸ் இருக்குன்னா ஸோ அதை வந்து நீங்கள் டிலீட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ ஓகே கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்ரூவல் கொடுக்கணும். இந்த பக்கத்தில் இருக்க டிக் மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும். அப்ரூவல் ஆன பிறகு பப்ளிஷ் கமெண்ட்லாம் உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? இல்லை மொத்தத்துக்குமே இந்த கமெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிலீட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட சேனலில் வந்து அன்வான்ட் கமெண்ட்ஸ் எதுனா வந்து அது வந்து ஹெல்டு ஃபார் ரிவ்யூலுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து அந்த கமெண்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ வந்து நீங்கள் ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அந்த கமெண்ட்ஸை வந்து ஸ்பேமோ சம்திங் ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆயிரும். ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் உங்களுக்கு வராது, டோட்டலாகவே வந்து ரிமூவ் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகே?
ஸோ இது வந்து சேனலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன் தான் அது வந்து, ஓகேங்களா. ஸோ அன்வான்டாக நமக்கு ஸ்பேம் கமெண்ட்ஸ் அதிகமாக நம்ம சேனலில் நம்ம வரும்போது நம்ம சேனல் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கோ ஹேக் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். சில பேர் வந்து அன்வான்டாக வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் ரிவ்யூ இதை பாருங்கள், சில பேர் வந்து ஹேக் பண்ணுறக்கான வெப்சைட்லாம் வச்சு அதில் ஒரு லிங்க்லாம் ப்ரொவைட் பண்ணி அதை கமெண்ட்ஸில் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பை 1 get 1 ஃப்ரீ ஹெட்ஃபோன் இந்த மாதிரிலாம் ஒரு ஆஃபர் மாதிரி க்ரியேட் பண்ணி அது ஒரு லிங்க்கில் வச்சு கமெண்ட்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட வியூவர்ஸில் வந்து பார்த்துட்டு என்ன இப்படி கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபோன் ஹேக் பண்ணுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களோட சேனலுக்குமே சேஃப். முக்கியமாக உங்கள் சேனல் ரொம்ப சேஃபாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நம்மளை நம்பி வர சப்ஸ்கிரைபருமே வியூவர்ஸுமே வந்து சேஃபாக வந்து நம்ம சேனலை வந்து வீடியோஸ் பார்த்துட்டு அகைன் அவங்க ரிட்டன் போய்க்குருவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளை நம்பி வரவங்களை வந்து நம்மளை தான் வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ நம்மளை நம்பி வரவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நாளை போய் நம்ம சேனலோட பேர் தான் கெட்டு போகும். பட் அவங்களுக்கு வந்து தெரியாது, நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஓகேங்களா. நமக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரிலாம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்மளோட பேர் நம்மளோட பிராண்டோட நேம் தான் வந்து கெட்ட பேராக வரும். ஸோ அது வந்து வியூவர்ஸுக்கு வந்து வியூவர்ஸை நம்ம தப்பு சொல்கிறதுல ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க. பட் விஷயம் தெரியாதவங்க வந்து நம்மளை தான் வந்து குறை சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு தான். ஸோ ஒரு யூடியூப் சேனல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணிட்டு எப்படி சேஃப் பண்ணி செக்யூராக வச்சுக்கிறது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி எனபிள் பண்ணுறது, சேனலுக்கு உண்டான செட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி கரெக்டான முறையில் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி A to Z யூடியூப் சம்மந்தமான சேனல் சம்மந்தமான A to Z வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி சேனல் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.